கொலை பண்ணி அப்படி என்ன ஜாதி வெறி பிடிச்சி ஆடுறீங்க நாய்ங்களான்னு நான் கேக்குறேன். இந்த ஆணவ படுகொலைக்கு கண்டிப்பா சிஎம் விஜய் அவர்கள் கண்டிப்பா இதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும். நீங்க வந்தா எங்களுக்கு ஒரு ஆட்சி மாற்றம் வரும், எங்களுக்கான நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு சிஎம்மா உட்கார வச்சிருக்காங்க. அரபு நாடு பாகிஸ்தான் கண்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா சட்டம் கடுமையா இருக்கு, தண்டனையும் பயங்கரமா கொடுக்குறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் அவன் வந்து கொலை பண்றான், ரேப் பண்றான், நிறைய விஷயம் நடக்குது. அவங்க மட்டும் எப்படி அந்த பயமே இல்லாம தைரியமா வெளியே நடமாடிட்டு இருக்காங்க. இங்க அந்த ஒரு பயத்தை கொடுங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம். இப்பன்றவனுக்கு அந்த பயம் இருக்கணும். தப்பு பண்ற போறதுக்கு முன்னாடியே ஐயோ அவங்களுக்கு அந்த தண்டனை கொடுத்தாங்களே, நமக்கு அந்த தண்டனை கொடுப்பாங்களே, நம்ம தப்பு பண்ணக்கூடாதுன்ற ஒரு பயத்தை நீங்க ஏன் உருவாக்க மாட்டேன்றீங்க? தமிழ்நாட்டுல தப்பு பண்றவனுக்கு ஏன் பயமே வர மாட்டேங்குது? இந்த ஆணவ படுகொலைக்கு கண்டிப்பா ஒரு தண்டனை வாங்கி தரணும். உங்களை நம்பிதான் நாங்க ஓட்டு போட்டிருக்கோம்னா நீங்க வந்தா நல்லது பண்ணுவீங்கன்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தயவு செஞ்சு இந்த ஆணவ படுகொலைக்கு எவன் தப்பு பண்ணானோ அவனை நிக்க வச்சு துடி துடிக்க அவங்க இந்த 2 பசங்களை எப்படி கொண்டு தூக்குல மாட்டி கொன்னாங்களோ அது மாதிரி இதை விட பயங்கரமா அவனை துடி துடிக்க வச்சு சாவடிக்கணும். ஜாதி வெறி பிடிச்ச நாய்ங்க இன்னமும் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்துட்டு தான் இருக்குங்க. ஏன்னா உன் உடம்புல ஓடுற ரத்தம் தான் அவங்க உடம்புலயும் ஓடுது. உனது மாதிரி பச்சை கலர் கலரா ஏதோ நீ இந்த ஜாதி அந்த ஜாதின்னு ஓடிட்டு இருக்கா. நீ எப்படி இருக்கியோ அதே உருவம் தான் அவங்கள்ட்டே இருக்கு. கொஞ்சம் கூட அறிவு இல்லாம இன்னமும் நடந்துக்கிறாங்க. அந்த ஜாதி வெறி பிடிச்ச நாய்ங்களாம் வந்து நடு ரோட்ல வச்சு சுடணும்ன்ற நானு. மயிலாடுதுறை மாவட்டத்துல 2 பேரை வந்து ஆணவ படுகொலை பண்ணிட்டாங்க. ஒருத்தர் பேர் வந்து பார்த்திபன், பிரியதர்ஷினி. சோ இவங்க 2 பேரும் வந்து லவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அது அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு பிடிக்காம வந்து 2 பேத்தையும் ஆணவ படுகொலை பண்ணிட்டாங்க. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா பார்த்திபன் வந்து எஸ்சி கேஸ்டை சார்ந்தவங்க அண்ட் வந்து பிரியதர்ஷினி பாத்தீங்கன்னா எம்பிசி. சோ கேஸ்ட் பிரச்சனைங்கிறதுனால இவங்க வந்து வேறு வேறு சமூகத்தை சார்ந்தவங்க, வேற வேற ஜாதி அப்படின்னு சொன்னதுனால அவங்க குடும்பத்துக்கு வந்து பிடிக்காம ஆணவ படுகொலை பண்ணிட்டாங்க. நான் என்ன கேக்குறேன்னா நீங்க கொலை பண்ணி அப்படி என்ன ஜாதி வெறி பிடிச்சி ஆடுறீங்க நாய்ங்களான்னு நான் கேக்குறேன். முன்னாடியே நம்ம வந்து முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியிலையும் வந்துட்டு இந்த மாதிரி ஆணவ படுகொலை நடந்துச்சு, ரேப் நடந்துச்சு, கொலை கஞ்சா அது இதுன்னு நிறைய பிரச்சனை நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் அவேகா தலைவர் சிஎம் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இந்த ஆணவ படுகொலைக்கு கண்டிப்பா சிஎம் விஜய் அவர்கள் கண்டிப்பா இதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும்னு நான் ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன். ஏன்னா உங்களை நம்பிதான் நாங்க வந்து எங்களுக்கு ஒரு ஆட்சி மாற்றம் வரும். இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே டிஎம்கே 2 கட்சியும் மாத்தி மாத்தி தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருந்தாங்க. அவங்களோட ஆட்சி பண்ணி எங்களுக்கு பிடிக்கல. அதனால நீங்க வந்தா எங்களுக்கு ஒரு ஆட்சி மாற்றம் வரும், எங்களுக்கான நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு சிஎம்மா உட்கார வச்சிருக்காங்க. அண்ணா நீங்க இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஆக்ஷன் எடுங்க. நிறைய கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து கடுமையான தண்டனை கொடுக்குறாங்க. அரபு நாடு பாகிஸ்தான் கண்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா சட்டம் கடுமையா இருக்கு, தண்டனையும் பயங்கரமா கொடுக்குறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் அவன் வந்து கொலை பண்றான், ரேப் பண்றான், நிறைய விஷயம் நடக்குது. அவங்க மட்டும் எப்படி அந்த பயமே இல்லாம தைரியமா வெளியே நடமாடிட்டு இருக்காங்க. எனக்கு அது புரியவே மாட்டேங்குது. தமிழ்நாட்டுல ஆட்சி செய்யற சிஎம் சார் விஜய் அவர்கள் சோ நீங்க அந்த ஒரு பயத்தை கொடுங்கன்னு தான் நாங்க கேக்குறோம். இப்பவும் அது ஒரு ரெக்வஸ்டா கேக்குறோம். பண்றவனுக்கு அந்த பயம் இருக்கணும். தப்பு பண்ற போறதுக்கு முன்னாடியே ஐயோ அவங்களுக்கு அந்த தண்டனை கொடுத்தாங்களே, நமக்கு அந்த தண்டனை கொடுப்பாங்களே, நம்ம தப்பு பண்ணக்கூடாதுன்ற ஒரு பயத்தை நீங்க ஏன் உருவாக்க மாட்டேன்றீங்க? தமிழ்நாட்டுல தப்பு பண்றவனுக்கு ஏன் பயமே வர மாட்டேங்குதான் என்னோட கொஸ்டின். ஆனா இந்த ஆணவ படுகொலைக்கு கண்டிப்பா ஒரு தண்டனை வாங்கி தரணும். அதை நம்பிதான் நாங்க ஓட்டு போட்டிருக்கோம்னா நீங்க வந்தா நல்லது பண்ணுவீங்கன்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தயவு செஞ்சு இந்த ஆணவ படுகொலைக்கு எவன் தப்பு பண்ணானோ அவனை நிக்க வச்சு துடி துடிக்க அவங்க இந்த 2 பசங்களை எப்படி கொண்டு தூக்குல மாட்டிக்காங்களோ அது மாதிரி இதை விட பயங்கரமா அவனை துடி துடிக்க வச்சு சாவடிக்கணும் அப்படின்னு தான் நாங்க சொல்லுவேன். சோ தமிழ்நாட்டிலையும் வந்து சட்ட ஒழுங்கு கரெக்டா இருக்கணும். தண்டனை கடுமையா கொடுங்கன்னு தான் கேட்கிறேன். எப்ப பார்த்தாலும் யார் ஆட்சி பண்ணாலும் ஸ்டாலின் ஆட்சி பண்ணாரு, ஜெயலலிதா ஆட்சி பண்ணாங்க, எல்லாரும் பண்றீங்க. ஆனா நீங்க வந்து அந்த குடுக்கிற பனிஷ்மெண்ட்டை ஏக்குறீங்க, பனிஷ்மெண்ட்னு குடுக்குறீங்க. அந்த பயம் ஏன் வர மாட்டேங்குது? அந்த பயம் வந்தாதான் அவனும் வந்து தப்பே பண்ண மாட்டான். அவங்க ஆட்சி எப்படியோனா நீங்க வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு ஆட்சி மாற்றம் வரும், நீங்க பண்ற விஷயம் கரெக்டா இருக்கும் அப்படிங்கறதுனாலதான் நீங்க சிஎம்மா இருக்கீங்க. சோ உங்கள்கிட்ட நாங்க எல்லாரும் இங்க வந்து சிங்கப்பெண் பாதுகாப்பு படை திட்டம்ன்றீங்க, பாதுகாப்பு படைன்றீங்க. ஓகே, இன்னமும் நமக்கு வந்து சேஃப்டி ப்ரொடெக்ஷன் வந்து அண்ணா கொடுக்குறாங்க அப்படின்னு நாங்க ஒரு எதிர்பார்ப்போட இருக்கோம். இந்த மாதிரி பிரச்சனை நடந்துட்டு தானே இருக்கு. பனிஷ்மெண்ட் நீங்க ஏன் ஹெவியா கொடுக்க மாட்டேன்றீங்கன்னு தான் எங்களோட கொஸ்டின். சோ கண்டிப்பா இதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுங்க. இன்னும் மேலும் இந்த மாதிரி ஆணவ படுகொலை நடக்கவே கூடாது. எங்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை எதுவும் நடக்கக்கூடாது, கொலை இந்த மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாது. அதெல்லாம் நீங்க தான் சரி பண்ணணும். சோ இதுக்கான ஆக்ஷன் வந்து எடுக்கணும், தண்டனை பயங்கரமா கொடுக்கணும்.